ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாக்கம்ல பெருமாள் நகர்ல தான் ஒரு 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இது ஒரு 10 years ஓல்ட் பில்டிங். ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லை. ஸோ உள்ள வந்ததுமே நம்மளுக்கு ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கும்போதே தெரியும் கவர்ட் கார் பார்க்கிங் நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா பெருசாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா EB கனெக்ஷனுமே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே ஆல்ரெடி இருக்கு. லைக் போரா இருக்கட்டும், சம்பா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம பெரும்பாக்கம் டு சோழிங்கநல்லூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போற யூனிட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லும் போதே டெய்லி வாக்கிங் டிஃபிகல்ட்டியே கிடையாது. ஏன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குமே கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியும். இந்த யூனிட் நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் மெயின் டோர் வந்துட்டு நம்மளுக்கு குவாலிட்டியான டீக்குட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வாங்க இப்போ உள்ள போயிடலாம். ஸோ உள்ள வந்ததுமே நல்ல பெரிய ஹாலாவே பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஹால்ல நம்மளுக்கு ஒரு விண்டோமே கொடுத்துருக்காங்க. மார்னிங் டைம்லலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சன்லைட் நல்லாவே வரும். வீடே நல்லா பிரைட்டா இருக்கும். ஸோ விண்டோ இருக்கிறதுனால வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இல்லை. ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அண்ட் இந்த ஹால்ல நீங்க டிவி யூனிட் அண்ட் சோஃபாஸ் எல்லாம் போடும்போது இன்னுமே இந்த ஹாலுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 715 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட யூடிஎஸ் நம்மளுக்கு 344 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்மே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஒரு காமன் பாத்ரூமும் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பாத்ரூமுக்கு டோர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு PVCல ஒர்க் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் நல்லா பெருசாவே இருக்கு. இந்த பாத்ரூம் நம்மளுக்கு 7 ஃபீட் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வெஸ்டர்ன்ல பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே இந்த பாத்ரூம்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இங்க வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸா பெருசாவே இருக்கு. அண்ட் இதுல நம்மளுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சன் ஸ்டேஜுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டேஜுமே நல்லா லென்த்தாவே இருக்கு. அண்ட் கிச்சனோட வால்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் கிச்சன் கீழேயுமே நல்லா நிறைய ஸ்பேஸே இருக்கு. ஸோ தட் நீங்க இங்க கபோர்ட் ஒர்க் பண்ணும்போது கிச்சன் பாக்குறதுக்கே இன்னுமே நீட்டா இருக்கும். அண்ட் இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுக்கிறதுக்குமே இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ சைட்ல நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்மே இருக்கு. அண்ட் இந்த செல்ஃப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லாப்புமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க வந்துட்டு இன்வெர்டர் யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்ல இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம அங்க இன்வெர்டருமே வச்சுக்கலாம். இந்த பிளேஸ் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோமே பிளான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிச்சன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பால்கனியுமே இருக்கு. பால்கனி நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான பால்கனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பால்கனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரோட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கனால ஈவினிங் டைம்ல நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சுத்தி பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தி ஃபுல்லாவே நம்மளுக்கு அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட பெட்ரூம்ஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி இந்த அழகான வீட்டோட பிரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இதுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 37 lakhs கோட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸாவே பிளான் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோமே பிளான் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப்ஸ்ல நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கிளாதிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஸ்லாபுமே நல்ல பெரிய ஸ்லாபாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த ரூம் அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸாவே பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாபும் இருக்கு. 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்ச மாதிரி நம்மளுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் நல்லா பெருசாவே இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து கிளாதிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே எல்லாம் நம்ம புக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லாபுமே நல்லா பெருசாவே பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாஷ் பேஷன்ல நம்மளுக்கு டைல் ஒர்க்மே
ஒர்க்குமே பண்ணிருக்கு. ஸோ இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வால் ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க 7 feet வரைக்கும். எக்ஸாஸ்டர் ஃபேனுமே வச்சிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இதில் இருக்கு. டாய்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வீட்டை சுற்றி பார்த்தாச்சு. வீடு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெரும்பாக்கத்தில் இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனை தெரிய நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன லொகேஷன்ல, என்ன பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.